ஹாய் கைஸ், வெல்கம் டு ககாஷி கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேமோட பேர் வந்து மறந்து போயிட்டேன். ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த கேம் தான் விளாட போகிறேன். ஏதோ ஜாம்பீஸ்னு வருங்க, மறந்து போச்சு, ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இந்த கேம் வந்து எந்த மாதிரிப்பட்ட கேம்னால், நமக்கு கன்று கிடைக்கும். அப்புறம் டெய்லி ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த டேயாக வரும். அதில் நம்ம சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம வந்து அழிய விடாமல் பார்த்துக்கணும், நம்மளும் சாகாமல் இருக்கணும். அதுதான் இந்த டோட்டல் கேமே. இந்த கேம் வந்து நிறைய கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேரை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். எனக்கு வேறு போட்டு தள்ளுறது நான் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேம் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ட்ரோலாம் இல்லை, அப்படியே பண்ண வேண்டியதான். இன்ட்ரோ எடிட் பண்ணுறதுக்கு லைட்டாக லேசியாக இருக்குது. அப்புறமா போன வாரம் 4 ஷார்ட்ஸுக்கு வேலை 3 ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கும். அப்புறம் இந்த வாரம் இது வரைக்குமே ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்திருக்காது. அதுக்கு காரணம், ஒரு புது கேமிங் ஃபோன் வாங்கியிருக்கேன். அந்த கேமிங் ஃபோனில் தான் ஒன்றா ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் எனக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் வேறு வருதுங்க. ஸோ ப்ளீஸ் ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு டைம் கொடுங்க. அந்த 2 வாரத்துக்கு அப்புறமா நான் வந்து நல்லா கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போ 2 கன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்பின் பண்ணியிருப்போம், அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அதில் கிடச்சது கோரை வேறு அட்டாக் பண்ணுறானுங்க. இதுக்கு பேர் தாங்க கோரு. டிஎன்ஏ மாதிரி இருக்குல்ல, இதுதான் கோரு. பாருங்கள், கையில் டெசர்ட் ஈகிள் கன் வச்சு 1 டேபு. இப்படி வச்சாதான் டக்கு டக்குன்னு காலியாவானுங்க. அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார், பேட்டில் கேங்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க ப்ரோன்ட்டு. அவருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி யாருக்காச்சும் நம்ம கூட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ப்ளே பண்ணணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க, மறக்காமல் கேளுங்க. நான் அவர் கூட கண்டிப்பாக ஒரு நாள் ப்ளே பண்ணுவேன். இன்னும் ப்ளே பண்ணணும். பேட்டில் கேங் வந்து எனக்கு என்னன்னு தெரில, பக் ஆகிடுச்சு. அதாவது அந்த பேட்டில் கேங்குக்குள்ளே போனாலே இல்லை, போகவே முடியலை. சும்மா அந்த பேட்டில் கேங் ஐக்கானை தொட்டு அங்கே லோடிங் பேஜ்லேயே நிற்கிது, நெட்வொர்க் கனெக்ஷன் எரர்னு வருது. எனக்கு டவர் ஃபுல்லாக இருந்தாலும் பாருங்கள், 1 டேபு. ஃப்ரீ ஃபயரில் 1 டேப் அடித்தது பார்த்தாது, நீங்கள் வந்து 1 டேப் அடிக்கிறோம். இவன் வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆனால் இவன் அடித்தா புல்லட்டு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கன்னுக்கு புல்லட் வேணுமோ அந்த கன்னை வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டு அந்த கன்னுக்கு வந்து இது போட்டுக்கணும். அந்த புல்லட்டை வந்து கிளைம் கொடுத்துக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு கை சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், அதான் ஃபிஸ்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு தெரியாது, ஏதோ ஷாப்பு பை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக தெரில அது என்னதுன்னு, நான் மறந்து போயிட்டேன். இந்த கேம் இப்போ வந்து நாங்கள் செகண்ட் டைமாக ப்ளே பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இது வந்து செகண்ட் டைமு. இந்த மாதிரி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க நமக்கு. ஆனால் இந்த கேமில் எனக்கு லாஜிக் தான் சுத்தமாக புரியலை. ஜஸ்ட்டு ஒரு 10 இப்போ பகல் விடிஞ்சிருச்சா, இப்போ திடீர்னு நைட் ஆகிரும் பாருங்கள். ஒரு 10 இல்லைன்னா 20 செகண்ட்லேயே நைட் ஆகிடுது. பார்த்தீங்களா, நைட் ஆகிடுச்சு. அதான் எனக்கு புரியலை. ஆனால் கண்டினியூஸாக ஃபைட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. இந்த கேம் வந்து நானும் நருட்டோ தான் ப்ளே பண்ணியிருப்போம். ஆனால் நருட்டோ வந்து வாய்ஸ் ஓவரில் இருக்க மாட்டான். நீ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் நருட்டோ வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும். அப்புறம் நான் நிறைய கண்டென்ட்லாம் யோசித்து வச்சுருக்கேன். நான் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நிறைய ரோப்ளாக்ஸ் கேம் பார்த்து வச்சுருக்கேன் ப்ளே பண்ணுறதுக்கு. டெட் ரயில்ஸ்லாம் ப்ளே பண்ணி போடுறேன். அப்புறம் இந்த யூடியூப்பில் ஏதோ புரளி கிளப்பிகிட்ருக்காங்க. இந்த டெட் ரயில்ஸ் வந்து ஏதோ அழிய போகுது, இந்த டெட் ரயில்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டு அப்படிலாம் புரளி போகுது. அது உண்மையா இல்லைனா பொய்யான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, ஒன்றுமே புரியல. அப்புறம் இந்த சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ராப்பு. அது வந்து ஒரு வெப்பன் மாதிரி. ஜாம்பி வந்து அந்த சைடாக வந்தானா செத்து போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு தக்காளி மாதிரி ஒருத்தன் செவல்னு வருவான். இந்த வரான் பார்த்தீங்களா, இவன் பக்கத்தில் போனோம்னா வெடித்து சதுரிடும். பார்த்தீங்களா எப்படி சதுரணும்னு. இவன் பக்கத்தில் போனால் பார்த்தே இருக்கணும். வேறு கோரை அட்டாக் பண்ண போகிறானுங்க, நம்ம கோரை காப்பாற்றணும், வெடிச்சிடக்கூடாது. எப்படியாச்சும் ஒன்று போட்டு தள்ளிடணும்.
ஓ கமான், இன்னும் பின்னாடி இத்தனை பேரை துரத்திட்டு வரானுங்க. அப்பா ஓகே, அவனே காலியாக்கி விட்டான். கோர் வேறு அட்டாக்கில் யார் நம்ம நருட்டோ தலைவர் காப்பாற்றி விட்டார் கோரை. இந்த கோரை வந்து அழிய விட்டுறக்கூடாதுங்க. அழிய விட்டோம்னா நம்ம கதை கந்தல். பாருங்கள், நான் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தால் இவன் குறுக்க வந்து ஒன் டேப் அடிச்சிட்டான். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏர்ட்ராப் இன்கமின்னு 2 வாட்டி வந்துருக்கு. 2 ஏர்ட்ராப் வரப்போ தான் என்ன தெரில. நான் இப்போதைக்கு ஒரே ஒரு ஏர்ட்ராப் தான் பார்த்தேன். அவன் வேணால் இன்னொரு ஏர்ட்ராப் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கங்க, AK-47 நான் ஃப்ரீ ஃபயரில் இருக்க பாதி என்ன இதில் காப்பி அடித்து கொண்டு வந்துட்டாங்க. பாதி இல்லை, முக்கால்வாசி கன்று. ஃப்ரீ ஃபயரு பப்ஜியில் இருக்க எல்லா கண்ணையும் காப்பி அடித்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நேமை வேறு மாற்றி வச்சுருக்கீங்க. AK-47க்கு AK-12ன்னு வச்சுருக்கீங்க. இவன் யார்? ஆஹா, இவனா? இவன் பயங்கரமான ஆளாச்சு. பக்கத்தில் போனால் அடிச்சு போடுவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வருவான். அப்புறம் இந்த செவுறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம உடைய விட்டுறக்கூடாது. உடைய விட்டோம்னா நமக்கு சேஃப்டி இல்லை. ஐயோ, கோரை வேறு அட்டாக் பண்ணுறான். இங்கே பாருங்க, ஒருத்தன் மிலிட்ரி ஜாம்பி, ஸ்வாட் ஜாம்பி அவன் பேர். ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. இவனை மட்டுமே 2 வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன கையில் இதை தூக்கிட்டு வரணும். ஐயோ, கோரை காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாற்றணும். கோரை வேறு அட்டாக் பண்ணுறாங்க. போடு ஹெட் ஷாட்டு. இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டை போட்டு. ஐயோ, கன்னில் வேறு புல்லட்டு ரீலோட் வருது. கமான், போட்டு தள்ளிடணும். காலியாகக்கூடாது நம்ம. இந்த ஸ்வாட் ஜாம்பியை மட்டும் 2 வாட்டி போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா கண்டினியூஸாக ஃபைட் பண்ணணுமா, இந்த கேமுக்கு வாங்க. ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ விடுஞ்சிடுச்சா. ஒரு 10 இல்லைன்னா 20 செகண்டில் டே 7 ஆயிரும். என்ன பாருங்க. ஓகே, ஏர்ட்ராப் வருது. ஏர்ட்ராப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வெப்பனுங்க, எனக்கு ஆமோ வேணுங்க. ஆமோ என்கிட்ட சுத்தமாக இல்லை. ஆமோ வேணும். ஓகே, ஒரு 30 ஆமோ கிடச்சிருக்கு. இது போதுமான அளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஆமோ ரொம்ப தீர்ந்து போச்சு. அப்புறமா தான் என் 7ஆம் அறிவுக்கு ஒரு ஐடியா தோணி நருட்டோ கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த ட்ராப்லாம் இருக்குல்ல, இதை தூக்கி நம்ம பேஸுக்கு சுற்றி வச்சுடு. அப்படின்னா இந்த ஜாம்பியெல்லாம் வந்தானுங்கன்னா அதிலே அடி வாங்கிடுவானுங்க அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. அவனும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கல்ல நமக்கு என்னெல்லாம் ஐடியா தோணுதுன்னு. மூளை அந்தளவுக்கு ஷார்ப்பு. வேறு பார்க்குறதுக்கு அவுட்லா மாதிரியே இருக்கான் தொப்பி போட்டு வந்து. என்ன, நான் இவனை ஹெட்ஷாட் அடித்தா ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாகிறான். லைட்டாக பிங்க் ப்ராப்ளம். போடு அடி போடு. இவனே அடி. காலியாக சிவிலியன் ஜாம்பி ஏதோ கிடச்சிது. நான் என்னென்னு கவனிக்கலை ஒழுங்கா. ஓகே, புல்லட் அவன் எடுத்துக்கிட்டான். இந்த செவரை உடைய விட்டுறக்கூடாது. அப்புறம் சுற்றி முற்றி வந்து அடிப்பானுங்க. ஓகே, நியூ டே ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த செவரு கிராக் விட்டுடுச்சுங்க. ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு போல். நம்ம வேறு சர்வே பண்ணோம். இந்த டே 10ல் வேணாம், சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் இப்போயே சொல்லிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு எங்கே சஸ்பென்ஸாக இருக்கும். இன்னும் ஏர்ட்ராப்பை காணும். அது எங்கேயோ போயிடுச்சு, எங்கேன்னு தெரில. அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான் எப்படியும் சுற்றி முற்றி பார்த்து. என்னங்க அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. இப்போ தானடா ஏர்ட்ராப் வந்துச்சு. ஐயோ, போது வேறு 65 தான் இருக்குது ஹெல்த்து. என்ன நடக்க போது தெரில. 3 ஜாம்பி, 9 ஜாம்பி இருக்கானுங்க. ஐயோ, ஸ்வாட் ஜாம்பியா, இவனுக்கு மண்டையிலே அடிப்போம். ஓகே, இவன் காலி. புல்லட் வேறு காலிங்க. காலியாக போகுது எல்லா கண்ணுக்குமே. ஓகே, இன்னும் வரிசையாக வரானுங்க. இந்த கன்று கொஞ்சம் பவரான கன்னுங்க. இவனை போட்டு தள்ளணும். காலியாக. ஓகே, சூப்பர். இந்த ஏகே கன்னை வந்து பத்திரமா வச்சுப்போம். புல்லட்டு யூஸ் பண்ண வேணாம். இப்போ யூஸ் பண்ணலாம். அடி. ஓகே, சூப்பர். டே 8 ஆகிடுச்சி. இது வரைக்கும் நம்ம நல்லா சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணலையா பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா கன்று இது சிரிங்க்ரே மாதிரி இருக்குது. சிரிங்க்ரே ஏதோ ஒன்று ஃப்ளோவில் சொன்னேன், எனக்கே என்னன்னு தெரில. சிரிங்க்ரே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பேட்டில் கேங்கில் அந்த உல்ஃப் ஒருத்தர் இருப்பான், பேர் ஆல்ஃபா. அவனோட பவர் தான் சிரிங்க்ரே.
அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேன். நமக்கு புல்லட் இல்லைன்னா இதில் போய் உட்காந்துக்க வேண்டியதான். முதல்ல இந்த ஸ்வாட் ஜாம்பி அடிப்போம்பா. இவனை வேறு 2 வாட்டி போட்டு தள்ளுற மாதிரிவும். எவன்டா கோரி சென்டர் அட்டாக், எவன்டா அட்டாக் பண்ணுறது? இவ்வளோ ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கான், அதை தாண்டி அட்டாக் பண்ணுறோன்னு யாரில் அது? எனக்கு எவன்னு போய் பார்ப்போம். எவனுமே இல்லை, அது ஏதோ சும்மா நினைக்கிறேன், ஏதோ பக்கில் வந்திருக்குமா இருக்கும், இல்லைன்னா நருட்டோ போட்டு தள்ளியிருப்பானா இருக்கும். இவன் ஒருத்தர் செவத்தை பிடிச்சி அடிச்சுக்கலாம். இன்னும் 10 பேர் வரானுங்க பின்னாடி. 10 இல்லையா, இன்னும் 3 பேர் இருந்தானா? கண் லைட்டாக கோளார் ஆயிடுச்சு. ஐயையோ ஒரு செவத்தை உடச்சிட்டானே. ஐயையோ இங்கே செவத்தை உடச்சிட்டியடா, காசை கொடுறா. அதுக்கு போல் அந்த நியூக்ளியர் காசு கொடுத்துட்டு போயிருக்கேன், நியூக்ளியர் சிம்பிள் போட்ட காசு. எனக்கு சுத்தமாக புல்லட் இல்லைங்க, நான் காலி ஆனாலும் ஆயிடுவேன். இந்த பீம் மாதிரி இருக்குல்ல, பீம்னா சோட்டா பீம் இல்லை, இந்த லேசர் விட்ற மாதிரி இருக்குல்ல, இதில் தான் போய் அடிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட்டு வர ஆக போகுது. நான் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கேன், ஏதாச்சும் புல்லட் இருக்கான்னு. அங்கே இருக்குங்க. ஓகே, இது எவ்வளோ புல்லட்டு கிடைக்கும்? 30 தான் கிடைக்கும். ஓகே, 60 கிடச்சிருக்கா. ஓகே, இது போதுமான்னு தெரிலங்க. இப்போ ஒருத்தன் வருவான், அவனை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த கன்னை வச்சு அடித்தா ஹெல்த் போதா? கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும். ஓய் சூப்பர், இந்த கன் நல்லா இருக்கே. வெடிகுண்டு வெடிச்சு போட்டான். எப்படியோ நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதான் நான் நியூக்ளியர் காசுன்னு சொன்னோம்ல, அது இருந்துச்சு, அதை வச்சு ரிவைவ் ஆகி வந்துட்டேன். கமான், இந்த வெடிக்கிற பைப்பில் முடிச்சிடணும். முடிஞ்சிரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம ஹெல்த்து போலப்பா. இவனை வேறு முடிக்கணும். கமான் ஸ்வாட் ஜாம்பி, அங்கே எங்கே அடிக்கிறீங்க? ஹெட்ரோடு. சரி, அவன் பார்த்துப்பான், நம்ம இவனை அடிப்போம். என்ன செவுத்தில் மாங்குன்னு அடிக்கிறாங்கடா, என்ன வந்து அடிங்கடா. அங்கே போய் எங்கே நோண்டிக்கிட்டு இருக்க? ஐயோ உள்ளே போயிட்டான். சரி, நேரத்தில் பார்த்துப்பான், ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, முடிச்சுட்டாச்சு. புல்லட் வர கம்மியாக தான் இருக்குது. வாய்ஸ் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும், கண்டுக்காதீங்க. ஓகே, டே 10 ஆயிடுச்சு. ஓ இதுதான் டே 10ஆ? நான் டே 9லேயே ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டேன். இந்த டே 10ல் தாங்க ஒருத்தன் வருவான். இங்கே யாருன்னு பார்த்துவோம். என்னால் எடுக்க முடியல அந்த கன்னை, ஏன்னு தெரில. இன்னும் இதையும் பிக்கப் கொடுக்க முடியல, என்னாச்சு? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே ஒரு ட்ராப் இருக்குது, அவனை எடுத்துகிட்டு போக சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வேறு வழி இல்லை. அதான் இருக்காம பாருங்கள், ஆன தண்டிக்கு ஒருத்தன். மண்டையை பாருங்கள், என்னடா மண்டை இதெல்லாம், என்ன மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. போடு. நம்ம நருட்டோ தம்பி பார்த்து பார்ப்பல. தம்பியா, இன்னும் புதுசுன்னு தம்பின்ட்டு. அண்ணன் யாரா என்ன அடித்தது? எங்கேருந்துடா அடிக்கிறீங்க? ஏன்டா என்ன அடித்தது? ஏய் எப்படிடா அடித்தான்? எங்கேருந்து அடித்தானே தெரில, எங்கேருந்து அடி விழுது. இங்கே பாருங்கள், நருட்டோ மண்டையிலே நங்குன்னு கொட்டுறானுங்க. அவ்வளோதான், கோடு வெடிச்சிடுச்சு. டூம் பாருங்கள், நம்ம தான் லீடிங்கு, 38 கில்லு. என்ன அசிங்கமாக செத்து போயிட்டோம், எப்படி செத்தோன்னே தெரில. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.